தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நான் திரு TSS மணி அவர்கிட்ட வாழ்த்து தூங்குறேன். 42 அரசியல் கட்சிகளின் பதிவை ரத்து செய்திருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் தேர்தல் ஆணையம். கட்சி பதிவு ரத்து செய்யப்பட்டாலும் சிறிய கட்சிகள் எந்த பிரச்சனையும் செய்யாமல் இருக்காங்க. இதுக்கு திமுக அதிமுக காரணமா? இல்லை, அவங்க இன்றைக்கி கேள்வி கேட்டதற்கு காரணமே இதில் ரத்து செய்யப்பட்ட பதிவு செய்யப்பட்ட கட்சிகளில் உதயசூரியன் சின்னத்தில் நின்றவங்க திமுக கூட்டணியில், அதிமுக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் நின்றவங்க எனும் பொழுது அவர்கள் அவர்களுடைய சொந்த கட்சி சின்னத்தில் நிற்கலை, பேரில் நிற்கலை. அப்போது அவங்க திமுக பேரில் நின்ற மாதிரி அதிமுக பேரில் நின்ற மாதிரி தான் பதிவாகும் தேர்தல் ஆணைய பதிவு. மக்கள் மத்தியில் நமக்கு வேறு. இதில் குறிப்பாக மனிதநேய மக்கள் கட்சி போன்ற கட்சிகள்லாம் இருக்குது. இதில் அதேமாதிரி ஜான் பாண்டியன் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், ஈஸ்வரன் தலைமையிலான கொங்கு தேசிய தமிழர் கழகம், தேசிய கழகம், இதெல்லாம் இருக்குது. என்னன்னு சொன்னால், இந்த சில நாளேடுகளில் அவர்களுடைய அங்கீகாரம் ரத்துங்கிற மாதிரி போடுறோம். அது புரிதல் குறைவு. அகில இந்திய ரீதியில் இந்திய தேர்தல் ஆணையம் அகில இந்திய ரீதியில் உள்ள தேசிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதே மாதிரி தேசிய அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அப்படின்னு தேசிய கட்சியிலே அப்படி ஒன்று வச்சுருக்காங்க. மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அப்படின்னு வச்சுருக்காங்க. திமுக அதிமுகலாம் நமக்கு தெரியும் இருக்குன்னு. மாநில அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அப்படின்னு வச்சுருக்கான். அப்படின்னா அன்ரெகனைஸ்ட் ரெஜிஸ்டர்டு பார்ட்டின்னு அர்த்தம். அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணியிருக்காங்க, யாருமே பதிவு பண்ணலாம். பதிவு பண்ணிய பிறகு அவர்களுக்கு இந்த மாதிரி சில நிபந்தனைகள்லாம் இருக்குது. இவ்வளோ வாக்கு வங்கி வாங்கியிருக்காங்களா, இவ்வளோ எம்எல்ஏ எம்பிஓ ஏதாவது வெற்றி பெற்றிருக்காங்களா என்ற நிபந்தனைகளெல்லாம் வச்சு அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க. குறிப்பாக இங்கே நீங்கள் அழைத்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை அங்கீகாரம் பெற்ற பிராந்திய அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இப்போ வந்திருக்கு போன முறையிலிருந்து. அதே போல் நாம் தமிழர் கட்சியும் போன முறையிலிருந்து பிராந்திய அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வந்திருக்கு. அப்போ அங்கீகாரம் பெறும் கட்சி என்பது வேறு, இப்போது ரத்து செய்யப்படுது பதிவு செய்யப்பட்ட என்று சொல்லக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியோ, ஜான் பாண்டியன் தலைமையிலான கட்சியோ, ஈஸ்வரன் தலைமையிலான கட்சியோ, இன்னும் பிற 39 கட்சிகளோ தமிழ்நாட்டிலிருந்து, அது வேறு. அப்போது இதில் அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட என்பதை முதல்ல பிரித்து பார்க்கணும். இது அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் சம்மந்தப்பட்டது. தெளிவான பார்வை இது. அதனால இதை நாம் நீங்கள் சரியாக போட்டிருக்கிறீங்க. பதிவை ரத்து செய்த, அங்கீகாரத்தை ரத்து செய்தல்ல, பதிவை ரத்து செய்தங்கிற வார்த்தை போட்டிருக்கீங்க. அது சாதாரண சனத்துக்கு புரியாது. நீங்களே இந்த விளக்கம் இருக்குது. இதில் மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரை அதனுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லா, நான் உச்சநீதிமன்றம் போவேன் தேவைப்பட்டா. முதல்ல அவர் நின்று போட்டிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கிறாரு. சட்டமன்ற உறுப்பினர் பாபநாசம் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அவருடைய சின்னத்தில் உதயசூரியன் சின்னத்தில் நின்று, அதே போல் அவருடைய கட்சியைச் சேர்ந்த அப்துல் சமது மணப்பாறையில் உதயசூரியன் சின்னத்தில் நின்று இப்போ எம்எல்ஏ ஆயிருக்காங்க. ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் கூட மனிதநேய மக்கள் கட்சி என்ற பெயரில் இருக்காது, திராவிட முன்னேற்ற கழகங்கிற பேர்லாம் இருக்கும். அப்படி இருப்பதுனால தான் உங்களுக்கு நல்ல நினைவுபடுத்தி பார்த்தா, இதுக்கு இந்த முறை விடுதலை சிறுத்தைகளில் விழுப்புரத்தில் சென்ற தேர்தலில், சென்ற மக்களவை தேர்தலில் 2019 ஏன்னா 24 பானை சின்னத்தில் தான் ரவிக்குமார் நின்று எம்பி ஆகிறாரு. திருமாவளவனும் சிதம்பரத்தில் இதில் நின்று பானை சின்னத்தில் நின்று, அதாவது சுயேட்சையான தங்களுடைய சின்னத்தில் தாங்கள் தேர்வு செய்த சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. போன முறை உதயசூரியன் சின்னத்தில் தான் ரவிக்குமார். அப்போ இது நீதிமன்றத்துக்கு போச்சு. போன பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அதை வச்சு தான் அங்கே அவங்க கொடுப்பாங்க சின்னம். அதேமாதிரி கணேசமூர்த்தி ஈரோடு பகுதியிலேருந்து வந்தார். அவரும் கூட உதயசூரியன் சின்னத்தில் தான், நான் திமுக உறுப்பினராக தான். என்னன்னா முதல்ல ஒரு கட்சியில் அவங்களுடைய சின்னத்தை வாங்கினோம்னா இந்த பி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும்லாம் சொல்கிறாங்கல்ல. ஒரு கட்சியினுடைய தலைமை உங்களுக்கு எங்கள் கட்சி சின்னம் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க கட்சி வேட்பாளர் மட்டும் இல்லை, அவங்க கட்சியில் உறுப்பினராக இருந்தால் தான் கொடுக்க முடியும். அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த கூட்டணி கட்சிகளோ அல்லது ஆதரவாக வர்ற கட்சிகளோ அவர்கள் போய் ஒரு படிவத்தில் ஃபில்அப் பண்ணுறாங்களே, அதில் ஒன்று அந்த கட்சியினுடைய பெரிய கட்சியினுடைய அல்லது எந்த கட்சி சின்னத்தை வாங்குகிறீங்களோ அந்த கட்சியினுடைய உறுப்பினர் படிவம்னு அர்த்தம். அந்த உறுப்பினர் படிவத்திலையும் கையெழுத்து போட்டுட்டு அந்த உறுப்பினராகத்தான் அங்கே நிற்பாங்க. இது
1996 டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு ஒட்டப்பிடாரத்தில் நடந்துச்சு. அப்போ நேரடி பார்த்த அனுபவம் எனக்கு என்னன்னா, இவர் மட்டும் போய் உழவர்களுடைய வாக்குகளை வாங்கினோம்னா சுயேட்சா நிற்கிறார் எல்லாத்தையும் எடுத்து. அதனால ஜனதா கட்சிகிட்ட போய் சுப்பிரமணிய சாமிகிட்ட உழவர் சின்னம் வேணும் அப்படின்னு உழவர் சின்னம் வாங்கிட்டு வந்துட்டார். உழவர் சின்னம் வாங்கியாச்சு, அப்போ உழவர்கள் போடுவாங்க. வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார். அப்போ இனிமேல் வந்து ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏன்னா வருது, அதில் சட்டமன்றத்துலேயும் சரி எலெக்ஷன் கமிஷன் அறிவிப்புலையும் சரி வெற்றி பெற்ற அறிவிப்பில். அப்போ இதை மாற்றணும், அவர்கிட்ட போய் உங்கள் என்ன கட்சியிலேருந்து நீக்கிருங்க, நீக்கி ஒரு லெட்டர் கொடுங்க என்று சொல்லி கேட்டு வாங்கன்னு சொல்லி அப்புறம் அவர் கேட்டு வாங்கினார். வாங்கிட்டு வந்து அவர் கொண்டாந்து கொடுக்காரு எங்கள் ஸ்டேட் அசம்பிளியில் செக்ரட்டரிகிட்ட. கொடுத்த உடனே சரி, ஒருத்தரை கட்சி தாவல் தடை சட்டப்படி உங்கள் ஒரு கட்சியிலிருந்து ஒருவர் நீக்கப்பட்டால் அவர் எம்எல்ஏ எம்பியாக இருந்தால் அப்படியே இருப்பார், சுயேட்சையாக மாறிடுவார். அப்போ சுயேட்சையாக மாறின பிறகு இவர் போய் கலைஞரை பார்த்து அவங்களோட தான் இருக்கோங்கிறதுனால அவருடைய பாணியில் தேவேந்திர கூட்டமைப்பு அந்த பாணிலாம் போடக்கூடாது கிருஷ்ணசாமின்னு சொல்லிட்டு அவர் தேவேந்திர சங்கம் ஏதோ ஒரு பேரை கொடுத்தார் கலைஞர். அந்த பேரில் தான் அது கண்டினியூ ஆச்சு இந்த 5 ஆண்டும். அதனால் இவர்களே கூட என்னன்னு சொன்னால், இனிமேல் வந்து பெரிய கட்சிகள்கிட்ட பேசும்பொழுது என்ன, சரி உங்கள் சின்னத்தில் நின்றுக்கிறோம், ஆனால் வந்து நீங்கள் அதுக்கு வெற்றி பெற்ற பிறகு எங்களை நீக்கிருங்க, அதை வச்சுக்கிட்டு நாங்கள் எங்கள் கட்சி பேரில் நடமாடுவோம் என்ற விஷயத்தை செய்ய வேண்டும் போல. இந்த பிரச்சனைகள்லாம் மனிதநேய மக்கள் கட்சி, ஜவாஹருல்லா இவங்கெல்லாம் நல்ல தேர்ந்த அரசியல்வாதிகள், தேர்தல் ஆணையம் குறித்த நடவடிக்கைகள் தெரிந்தவங்க. இவங்க எப்படி சம்மதிச்சாங்க? இல்ல, அதாவது அது சம்மதிச்சு தான் அப்ப வெற்றி பெற முடியும். இதனால நம்ம பதிவு ரத்து செய்யப்படும் அவங்களுக்கு தெரியாதா? இல்ல, அது தெரியல. என்னன்னா அதுக்கான நியாயங்களை அவர் ஜவஹர்லால் சொல்றாரு, ஒரு அறிக்கை அழகா கொடுத்துருக்காரு. இன்னைக்கு எல்லாம் கொடுத்து இந்த கால ஏடுகள்லாம் வந்துருச்சு. என்னன்னா மக்கள் அவர் 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி என்ன 29A பிரிவில் இந்த கட்சிகள் பதிவு என்பது இருக்கிறது ஜவஹர்லால் சொல்றார். நான் சொல்ல அவர் சொல்றார். அப்ப அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்திற்கு இந்த மாதிரி நீக்குவதற்கெல்லாம் ரத்து செய்வதற்கெல்லாம் உரிமை இல்லை. அதில் இது வந்து ஒரு நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் வரை போச்சு. 2002 காங்கிரஸ் கட்சிக்கும் இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் என்பதற்கும் ஒரு வழக்கு நடந்தது. அந்த வழக்கில் அப்பொழுது தலைமை நீதியரசராக இருந்த கார்கே வந்து இப்போ ரத்து செய்யறதுக்கு சட்டப்படி அப்படி ஒரு கட்சியினுடைய பதிவு செய்யப்பட்ட கட்சியாக கூட இருக்கலாம் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கலாம், தப்பு நடந்தது என்ற ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ரத்து செய்ய உரிமை, ரத்து செய்வதற்குன்னு ஒரு உரிமை இருக்குல்ல, அது இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றம். அதற்கு பிறகு 2014 ஆண்டு தான் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த ரத்து ஒரு புது ரூல்ஸ் கொண்டாடுற விதிகள். அதில் தான் என்ன 5வது பிரிவில் அவன் சொல்லும் பொழுது அவன் வந்து 6 ஆண்டு, இந்த 6 ஆண்டுங்கிற விஷயம் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொன்னபடி உள்ள விஷயம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஒரு ஃபோர்ஜரி ஏமாற்றுதல் என்பதை செஞ்சுருக்காங்க அந்த கட்சி என்று சொன்னாலோ அல்லது ஒரு ஃப்ராடுலண்ட் மீன்ஸ் மோசடி வழியில் இவர்கள் பதிவு செய்தார்கள் என்று நிறுவனமானாலோ ரத்து செய்யலாம் என்பது இருக்கு. ஆனால் மற்றபடி உரிமை வந்து கொடுக்கப்படலை இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு. இவன் புது ரூல் 2014 கொண்டாந்ததில் 6 ஆண்டு இவர்கள் போட்டியிடாமல் இருந்தால் ரத்து செய்யலாம்னு ஒன்று கொண்டாந்துருக்கான். அந்த அடிப்படையில் தான் இப்போ வந்து இதை செய்திருக்காங்க. என்னன்னு சொன்னால், இதில் வந்து இடையில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அதை நான் பேராசிரியர் ஜவஹர்லால்ட்டி பேசினேன். சரிங்க, நீங்கள் வந்து உதயசூரி சின்னத்தில் நின்ட்டீங்க, போன மணி இப்படிலாம் நிற்கிறீங்க, ரைட்டு. ஆனால் உள்ளாட்சி தேர்தல் ஒன்று நடந்ததில்ல, தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் நடத்தி, அதில் நாங்கள் கவுன்சில் பல இடத்துல பஞ்சாயத்து தலைவராக வந்திருக்கோம், பல இடத்துல நகராட்சி தேர்தலில் இதாக வந்திருக்கோம், கவுன்சிலராக வந்திருக்கோம், எங்களுடைய சொந்த மனிதநேய மக்கள் கட்சி பேர்லேயே நின்றுங்க. அப்போ இந்த இசிஐ இருக்குது இந்திய தேர்தல் ஆணையம், அதுக்கு வந்து பாதி தான் தெரியுதா, கண்ணை மூடிட்டு பார்க்காங்களா தெரில. மாநில தேர்தல் ஆணையங்களுக்கு கொடுத்துருக்கீங்கல்ல, மாநில தேர்தல் ஆணையங்களுக்கும் உங்களுக்கு நிர்வாக தொடர்பு இல்லை, அவங்க தனியாக செயல்படுறாங்க, ஒத்துக்கிடுறோம். ஆனால் எல்லாமே அரசியல் சட்டப்படி வந்து அதனுடைய அடிப்படையான பதிவு செய்வது எப்படி என்ற மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் தானே. அப்போ அதில் உள்ள விஷயங்கள் நீங்கள் அங்கீகாரத்தையும் நீ ஏற்றுக்கணும்ல, அவர்கள் நின்றாங்கன்னு. அப்போ 6 ஆண்டாக நிற்கலை என்பதை நீங்கள் வந்து வெறும்னா எம்எல்ஏ எம்பி தேர்தலுக்கு மட்டும்தான் பார்ப்பேன்னு சொன்னால், அது மட்டும்தான் தேர்தலை அங்கீகரிக்கிறீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலை அங்கீகரிக்கலையா என்ன அப்படின்னு சொல்லி போட்டுலாம் கேள்வி நம்ம கேட்கணும். இனிமேல் தேர்தல் ஆணையம் குண்டக்க மண்டக்க என்னத்தையாவது செய்ய முடியாதுல்ல. இத்தனை விஷயங்களும் இதுக்குள்ளே இருக்குது. அதனால தான் இது விவாதமாக. இதில் இன்னமும் உங்களுக்கு சொல்ல விட்டீங்கன்னு சொன்னால், இந்த ஏன் இப்படி தப்பு நடக்கு என்று சொல்வதற்கு நிறைய பேர் போய் பதிவு செய்து கொள்ளலாம் என்று வந்ததில் பதிவில் நிறைய சலுகைகள் கிடைக்குது. சரி, அதனால தான் பண்ணுறாங்க. அந்த நம்ம 2வது ரவுண்டில் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய நேரம்